ஓம் சாந்தி. மகிழ்ச்சிக்கொரு மந்திர சாவி. இப்ப மகிழ்ச்சி எப்படி அடைவது, எப்படி அதை பெற முடியும் அப்படின்றத போன வகுப்பில் பார்த்தோம். இப்ப மகிழ்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படிலாம் மாற்றக்கூடியதா இருக்கு, எப்படிலாம் மாறுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, இன்றைய பொழுது விடிந்து விட்டது, ஒரு நாள் பொழுது விடிஞ்சு மறாவது நாள் வருது. அப்ப படுக்கையிலிருந்து நாம எழுந்திருச்சு இந்த நாளை நாம என்ன பண்றோம், கண் விழிச்சு பாக்குறோம். அப்ப நேற்றைய இரவு வரைக்கும் இருந்த அந்த மகிழ்ச்சி அடுத்த நாள் காலையில இருக்கா அப்படின்னா மாற்றம் அடையுது. ஒரு சினிமாவுல ஒரு காட்சியை எப்படி நாம பார்ப்போமோ அந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மகிழ்ச்சி வர்றதும் மகிழ்ச்சி காணாம போகிறதையும் நம்ம அன்றாடம் பார்க்கிறோம். அப்ப சூழ்நிலைகளும் சம்பவங்களும் அதை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு நேரமும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த மகிழ்ச்சி காணாம போயிடுது. ஒரு சில விஷயங்களால நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், அடுத்த நிமிடமே அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுது, முந்தைய மகிழ்ச்சிய காணாம போக்கிடுது. அப்ப அதுக்கு பதிலா கவலையோ இல்ல வருத்தத்தையோ நமக்கு கொடுத்துடுது. அப்ப மகிழ்ச்சி என்பது அந்த இடத்துல இல்லாம போயிடுது. அப்ப பாருங்க, ஒரு தாய் இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கு. அப்ப அந்த குழந்தைய நேரத்துக்கான அந்த தக்க நேரத்துல பள்ளிக்கு அவங்க ரெடி பண்றாங்க. ஒரு பக்கம் சமையல் செய்து அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகளை கொடுத்து வீட்டின் முன்னாடி பள்ளி வாகனத்துக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப பள்ளி வாகனத்துக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப திருப்தி அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நேரமும் நம்ம சரியான முறையில செய்திருக்கோம், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத சரியான நேரத்துல குழந்தைய நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப சில நேரம் ஆன பிறகு அந்த பள்ளி வாகனம் வரல, சரியான நேரத்திற்கு அந்த பள்ளி வாகனம் வரல, ஆனா சரியான நேரத்துக்கு நான் தயாராயிட்டேன். அப்ப அது மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்ப அந்த பள்ளி வாகனம் சரியான நேரத்துக்கு வரல, உடனே என்ன ஆயிடுது, மகிழ்ச்சி காணாம போயிடுது. அப்ப உடனே அந்த குழந்தைய தன்னுடைய வண்டியில அமர்த்தி அந்த பள்ளிக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பள்ளியில பெல் அடிக்கல. அப்ப பெல் அடிக்கல, இப்ப சரியான நேரத்திற்கு நாம வந்துட்டோம்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த குழந்தை தன்னுடைய அந்த பள்ளியோட அந்த ஸ்கூல் பேக வந்து ஓபன் பண்ணி பாக்குது. அப்ப அந்த ஸ்கூல் பேக அந்த குழந்தை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல என்ன காணாம போயிருக்கு, ஹோம்ஒர்க் நோட்டு காணாம போயிடுச்சு. ஆமா, ஹோம்ஒர்க் நோட்டு காணாம போயிடுச்சு. ஆனா பள்ளி வாகனம் கிடைக்கல, வரல. சோ அப்ப அந்த மகிழ்ச்சி காணாம போயிடுது. உடனே இவங்களுடைய வண்டியில அழைச்சிட்டு வந்தாங்க, ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்ப மகிழ்ச்சி ஏற்படுது. ஹோம்ஒர்க் புக் காணாம போயிடுது, மகிழ்ச்சி காணாம போயிடுது. அப்ப மகிழ்ச்சி எந்த இடத்துல வருது, திருப்தி அடையும் போது வருது. அப்ப நம்ம சரியான நேரத்துல ஒரு செயலை செய்து முடிக்கும் போது மகிழ்ச்சி வருது. ஒரு செயலை சரியான முறையில் செய்யாத போது மகிழ்ச்சி காணாம போய்கிடுது. அப்ப அது ரெண்டுமே யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு, இல்லையா? இப்ப மகிழ்ச்சி என்பது என்ன, நாம் தேடக்கூடியது, நாம் செய்யக்கூடியது. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையும் நேரமும் அந்த மகிழ்ச்சியை தக்க வைக்கும் அப்படின்னா கிடையாது. ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் கிடையாது. அப்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை காணாமல் போவதற்கான சூழ்நிலைகளை அது கொண்டு வருது. அப்ப நாம என்ன பண்ணணும், முன்கூட்டியே அந்த சூழ்நிலைகளை கூட மாற்றமடைய வைக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்பதான் மகிழ்ச்சியை சதாகாலத்துக்கு தக்க வைக்க முடியும். ஓம் சாந்தி.